ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பகவத் ராமானுஜர் அருளிச் செயல்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய திவ்ய பிரபந்தங்களுக்கு என்ன செய்தார் என்கிற கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது. அவர் செய்த உபகாரம் மிகப்பெரிய உபகாரம். சம்ஸ்கிருதத்திலே 9 கிரந்தங்களை அவர் அருளினார். ஈன்ற முதல் தாய் ஷடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் என்று திருவாய்மொழி தனியனிலே நாம் பார்க்கிறோம். திருவாய்மொழியை ஈன்ற தாய், பெற்ற தாய் நம்மாழ்வார், அதை வளர்த்து கொடுத்தவர் ராமானுஜர் என்பது நாம் அந்த தனியன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இது திருவாய்மொழிக்கு மட்டுமல்லாமல் மொத்தமாக திவ்ய பிரபந்தங்களுக்கே ராமானுஜர் தான் வளர்ப்பு தாய் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். திவ்ய பிரபந்தங்களிலே சாரமாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழிக்கு ராமானுஜருக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே அர்த்த விசேஷங்கள் காலக்ஷேபங்களாக சொல்லப்பட்டன. நாதமுனிகள் உய்ய கொண்டாருக்கும், உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிக்கும், மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கும், ஆளவந்தார் மற்றுமுள்ள ஆச்சாரியர்கள் அவருடைய சிஷ்யர்களான பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான் இவர்களுக்கெல்லாம் அதை காலக்ஷேபமாக சாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலே திருமாலை ஆண்டான் ராமானுஜருக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணினார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் காலக்ஷேபமாக இருந்தாலும் வியாக்கியானங்கள் அதுவரை ஏடுபடுத்தப்படவில்லை, அவை செய்யப்படவில்லை. ராமானுஜர் தான் தன்னுடைய அபிமான புத்திரரான சிஷ்யரான திருக்குறுகை பிரான் பிள்ளானை 6000 படி வியாக்கியானம் பண்ணுமாறு நியமிக்கிறார். அவருடைய நியமனத்தின் பேரிலே திருவாய்மொழிக்கு முதல் வியாக்கியானமானது ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் மற்றுமுண்டான வியாக்கியானங்கள் எல்லாம் பிற்காலத்திலே ஏற்பட்டன. ஆனால் முதலிலே வியாக்கியானம் என்பது திருவாய்மொழி 6000 படி வியாக்கியானம் தான் பகவத் ராமானுஜருடைய ஆணையினாலே செய்யப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் திருப்பாவை ஜீயர் என்று அவருக்கு ஒரு பிரசித்தமான திருநாமமும் உள்ளதே. திருப்பாவையிலே மிகவும் ஈடுபட்டவராக அதை அவ்வப்பொழுது காலக்ஷேபம் சொன்னவராகவும் நாம் கேள்விப்படுகிறோம். இப்படி ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வளர்த்து கொடுத்தவரே பகவத் ராமானுஜர் தான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ராமானுஜர் தாம் அவற்றுக்கு வியாக்கியானங்கள் பண்ணாமல் தம்முடைய சிஷ்யர்களை கொண்டும் மற்றுமுண்டான அதிகாரிகளை கொண்டும் வியாக்கியானங்களை பண்ணினதினாலே மேலும் மேலும் அவை பெருகி வளர்ந்தன. அதுவே அவர் நமக்கு பண்ணிய பெரிய உபகாரம். அதனால்தான் இந்த ராமானுஜரே நமக்கு திவ்ய பிரபந்தங்களை நன்றாக வளர்த்து கொடுத்தவர் என்பது காட்டப்படுகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.